அப்படின்ற ஒரு உறுதிமொழி நீங்க எடுத்தால் கண்டிப்பா மடங்குவார்கள். ஜமாத்தார்கள் ஒழிக்குவாங்கன்னு நினைக்காதீங்க, நடக்கவே நடக்காது. ஏன்? அவங்க நின்று பாத்தியாவது வாங்கி தர்றாங்க, நீங்க தான் உங்களை காத்துக்கொள்ளணும். பிரச்சாரத்தின் மூலமா இளைஞர்கள் முன் வந்தாலே தவிர, நீங்கள் உறுதியா இருந்தாலே தவிர அஜத்துமார்கள் ஒழிக்குவாங்கன்னு நினைச்சு பார்த்தோம், நடக்கல. அவன் ஜமாத்து நிர்வாகம் கமிஷன் கேட்கறான், வரதட்சணை வாங்குற ஊர்ல என்ன செய்யணும், எங்களுக்கு எவ்வளவு 10,000 வாங்கிக்க, எங்களுக்கு 5% கொடுங்கறான். எப்படி ஒழியும் வரதட்சணை? அப்ப நீங்கள் தான் ஒழிக்கணும். அதுக்கு உறுதியான ஒரு முடிவு எடுங்க. வரதட்சணை இருந்தா கேவலம், அசிங்கப்படுத்தி அனுப்புங்க. நீங்க ஒரு ஆம்பளை எல்லாமே கேளுங்க, ஒளிஞ்சு போயிடும் இன்ஷா அல்லாஹ். அதாவது நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த நான் கடன்பட்டு குர்பானி கொடுக்கலாமா? பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட எந்த வணக்கமாக இருந்தாலும் கடன் வாங்கி செய்யக்கூடாது. காசு சம்பந்தப்பட்ட தொழுகைக்கெல்லாம் கடனை காரணம் காட்டக்கூடாது. எதுக்கு? காசு தொடர்புடைய, பணம் தொடர்புடைய, அது ஹஜ்ஜாக இருக்கட்டும், நேர்ச்சையாக இருக்கட்டும், குர்பானியாக இருக்கட்டும், 10 பேருக்கு சோறு கொடுக்கிறதாக இருக்கட்டும், ஒரு சத்திரம் கட்டி வைக்கிறதாக இருக்கட்டும், பள்ளிவாச கட்டுறதாக இருக்கட்டும், வேறு எதுவாக இருக்கட்டும், காசோடு தொடர்புடைய, சொத்தோடு தொடர்புடைய, பணத்தோடு தொடர்புடைய எந்த காரியத்தை நீங்கள் செய்வதாக இருந்தாலும் கடன் வாங்கி செய்யக்கூடாது. உங்கள்கிட்ட இருந்தா தான் செய்யணும். உங்களுக்கு கெப்பாசிட்டி, சக்தி இருந்தா தான். அது அக்கீக்காக கொடுக்கிறதா இருந்தாலும், குழந்தை பிறந்தன கொடுக்குறீங்களே 7வது நாள் கொடுக்கணும் இருக்குது, ஒன்ன கண்ண ஒண்ணு வாங்கி கொடுக்கணுமா? அந்த நாளில் உங்களுடைய பொருளாதாரம் என்னன்னு பாருங்க. இதை கொடுக்கறதுனால நமக்கு பெருசா பாதிக்காது, நமக்கு ஒண்ணு கஷ்டம் வராது, எல்லாம் நிறைய தானே தந்திருக்கிறான், அழகா கொடுங்க. இல்லையா, அது உங்களுக்கு இல்ல, உங்களுக்கு அக்கீக்கா இல்ல, உங்களுக்கு குர்பானி இல்ல, உங்களுக்கு ஹஜ்ஜி இல்ல, காசு இல்லையா, கடனை வாங்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு ஹஜ்ஜிக்கு போகணுமா? கிடையாது. அப்ப நம்ம என்ன முடிவெடுக்கணும்? பொருளாதாரம் தொடர்புடைய, இன்னும் சொல்ல போனால் கடன் வாங்குவதை பற்றி ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வாங்க. நம்ம சமூகத்தில் மற்றவங்களை போலவே இந்த கடன் வாங்குற ஒரு கிறுக்கு நமக்கு இருக்கிறது. கடனு கிடைக்குன்னு வைங்களேன், தேவையில்லாட்டாலும் வாங்குறான். அதாவது காசு கொடுத்து வாங்கும்போது தேவைக்கு தான் வாங்குறான். கடனு கிடைச்சுன்னு சொன்னா வீட்டுல கரண்டே இருக்காது, கலர் டிவி கடனா கொடுத்தா கேட்கறான் போய், ஏண்டா உன்ட்ட கரண்ட் இல்லையடா, எதுக்குடா கடனா தர்றான்ல, எதுக்கு கடனா தான் வாங்கணுமா? உனக்கு கெப்பாசிட்டி. கடன்னா என்ன நினைக்கிறான்னா, கடன்னா திருப்பி கொடுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறான். அப்படி ஒரு எண்ணம் உண்டாகி போச்சு. கடன்கிறது என்னது? நம்ம திருப்பி கொடுக்கணும். ஏழ்மை உனக்கு, உனக்கு ஒழுங்கா சம்பாதிச்சே ஒரு 1000 ரூபாய் 5000 ரூபாய் சேர்த்து வைக்க வக்கு இல்ல, நீ எப்படி ஒரு டிவியை கடனுக்கு வாங்கிட்டு திருப்பி கொடுப்ப? நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கிட்ட அல்லாஹ் தந்திருந்தா வாங்கணுமே தவிர, கடனை வாங்கி ஒரு பொருள் வாங்க நினைச்சீங்கன்னு வைங்க, கண்டிப்பா குறிச்சுக்கிறங்க, 95% பேரால் அதை தீர்க்க இயலாது. அந்த தீர்க்க இயலாத நிலையில உள்ளவன் தான் கடன் வாங்குவான். அதனால கடன்கிறது, இன்னும் சொல்ல போனா கடன்கிறது ஒரு பாவம். நம்ம கடன்கிறது ஹலால் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. கடன் யாருக்கு ஹலாலு? ஒரு ஆத்திர அவசரத்துக்கு தான் ஹலால். பொண்டாட்டி ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டான், உடனே ஆஸ்பத்திரி பணம் கட்டணும், கடன் வாங்கலாம். திடீர்னு தோது பண்ண முடியாது இல்லையா? இது ஓகே. பாப்பாவுக்கு ரொம்ப முடியல, சீரியஸா இருக்காரு, இது மாதிரி பேஸ்மேக்கர் வச்சாதான் பொழைக்குவாரு, அவர் ஒரு 1.5 லட்சம் ரூபாய் பேஸ்மேக்கர், கையில காசு இல்ல, சரி 4 பேருக்கு கடனை வாங்க. ஏன்? உயிர் பொழைக்க வேண்டியது, கஷ்டப்பட்டு எப்படியாவது நம்ம கொடுத்துடலாம். இதுக்கு நீங்க கடன் வாங்கலாம். எதுக்கு வாங்க கூடாது? உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு மேல ஆடம்பரம் காட்டுவதற்காக அல்ல வசதியை பெருக்கிக்கிறதுக்காக வேண்டி கடன் வாங்கலாமா? கடன் வாங்க கூடாது. ஏன்? கடன் வாங்குற நிலையில் நீங்கள் மூத்தாகிவிட்டால் மறுமையில உங்களுக்கு கடன் தந்தவன் வந்து நிற்பான். யாரெல்லாம் இவன் என்கிட்ட கடன் வாங்கிட்டு தரல, அங்க எப்படி திருப்பி கொடுப்பீங்க? அங்க காசு கிடையாது, அங்க பணம் செல்லாது, திருப்பி கொடுக்கணும்ல. அதே நேரத்தில் கடன் கொடுத்தவன் பாதிக்கப்பட்டிருக்கானே, அல்ல எல்லாத்துக்கும் நியாயம் கொடுக்கணுமே. அல்ல என்ன பண்ணுவான் தெரியுமா? அடே நீ கடன் வாங்கினியா? ஆமா, அந்த கடனுக்காக வேண்டி இந்த 6 மாச தொழுகையை கொடுத்துரு, இவன்ட்ட வாங்கின கடனுக்காக வேண்டி 2 வருஷத்து நோம்பை கொடுத்துரு, இப்படி எல்லாம் புடுங்கி புடுங்கி கொடுத்து விடுவான். கடைசியில் நம்ம கடனை வாங்கினாருடைய கதி என்ன ஆகும் கேட்டா, அவர் தொழுது அவருக்கு இல்லாம போய்விடும், அவர் வச்ச நோம்பு அவருக்கு இல்லாம போய்விடும், அவர் செஞ்ச தான தர்மங்கள் அவருக்கு இல்லாம போய்விடும். அதனால கடன் வாங்கி உங்களுடைய தேவை, அத்தியாவசிய தேவை இருந்தாலே தவிர, உயிர் காக்கிற தேவை இருந்தாலே தவிர கடன் வாங்காம இருப்பது மறுமைக்கு நல்லது, இம்மைக்கு நிம்மதி. ஒரு நிம்மதி, அழகா தூங்கலாம். கடன் பட்டார் நெஞ்சன் போல கலங்குதுங்கிறான் பாத்தீங்களா?
கதம் பட்டோம்னா அவ்வளவுதான். ரோட்ல நிப்பாட்டிக்கிட்டு நாய் மாதிரி கேள்வி கேட்பான். தலை குனிஞ்சுக்கிட்டு தான் நிக்கணும். ஏன் வாங்கிட்டோம்ல, எதுக்கு உனக்கு இது தேவை? அல்லாஹ் தந்தா வாங்கு, தரலையா விட்டுட்டு போ. இது எல்லாத்துலயும் இந்த கடன்கிற விஷயத்துல ரொம்ப கூடுதல் கவனமா இருக்கணும். சும்மா கிடைக்குதுன்னு வாங்கிடக்கூடாது. தேவைதானா, திருப்பி கொடுக்க ஏழுமா, நம்ம கெப்பாசிட்டி இருக்குதா, இந்த கடன் வாங்காட்டி ஏதாவது குடிமூழ்கி போயிருமா அப்படின்னு பார்த்து அது மாதிரி பொறுப்புணர்வோடு எல்லாரும் நடந்துக்கிட்டாங்கன்னு சொன்னா இந்த குர்பானிக்கு கடன் வாங்கலாமாங்கிற அளவுக்கு கேள்வி வந்துச்சு பாத்தீங்களா. இபாதத்துல கூட கடன் வாங்கலாமாங்கிற அளவுக்கு அந்த கடன் அப்படி வியாபித்திருக்கிறது. இது ஒழிக்கணும். அதாவது இஸ்லாத்தில் பிரிவு இல்லை, முஸ்லிம்களிடத்திலே தான் பிரிவு இருக்கிறது. வணங்குதா? இஸ்லாத்தில் பிரிவுன்னா அல்லாஹ்வே சொல்லணும், நீ பிரிஞ்சுக்க, நீ இப்படி ஆகிக்க, நீ இப்படி பிரிவுன்னு அல்லாஹ் சொல்லணும். அல்லாஹ் என்ன செய்யல? பிரிவு இல்லைங்க. இன்ன ஹாதிஹி உம்மத்துக்கும் உம்மத்தம் வாஹிதா, இது உங்களுடைய இந்த சமுதாயம் ஒரே சமுதாயம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், உம்மத்தன் வாஹிதாங்கிறான். நீங்க எல்லாரும் ஒரு உம்மத்து தான், நீங்களா தான் பிரிஞ்சு கிடக்குறீங்களே தவிர நீங்க அத்தனை பேர் யார் தான்? ஒரு உம்மத்து, ஒரு சமுதாயம். அப்படிங்கிறதுனால அல்லாஹ்வுடைய நிலைப்பாடு என்ன? இன்னல்லதீன ஃபர்ரகு தீனஹும் லஸ்த மின்ஹும் பிஷைஇன், யார் தங்களுடைய தீனை பலவாறாக பிரித்து விட்டார்களோ, தங்களுடைய மார்க்கத்தை பலவாறாக பிரித்து விட்டார்களோ அவர்களோடு நபியே உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. மார்க்கத்தை பலவாறு நம்ம பிரிச்சுக்கிட்டோம்னு சொன்னா அதுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறான் அல்லாஹ். அதனால இஸ்லாத்தில் பிரிவு கிடையாது, பிரிவுக்கு அனுமதி கிடையாது. அது ஒரு இஸ்லாத்தில் இல்லாத ஒரு விஷயம். ஆனால் முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்குதா? இருக்குது. ஏன் இருக்குது? மற்றவங்களோட கூட இருக்குங்கிறாங்க. உண்மையில கூடத்தான் இருக்கிறது. மற்றவன்லாம் ஜாதி எடுத்துன்னா 40 ஜாதி, 5 ஜாதி, 10 ஜாதி இருப்பானுவோ. நம்மளே எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா 72 கூட்டம் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அது ஒரு தனி. அது போக ராவுத்தருங்கிறான், மறைக்காருங்கிறான், லெப்பேங்கிறான், தக்கனிங்கிறான், அவங்கிறான், இவங்கிறான், காபிங்கிறான், அனபிங்கிறான், சாதிலியாங்கிறான், காதிரியாங்கிறான். இது இல்லாம இப்படி எக்கச்சக்கமான ஏராளமான பிரிவுகள் இருக்கிறது. ஏன் அப்படி இருக்குது என்று கேட்டால், ஷைத்தான் மற்றவங்களை நிரந்தர நரகத்துக்கு கொண்டு போவதற்கு கஷ்டப்பட வேண்டியது இல்லை. ஏன்? அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. தனக்கு அங்க வேலை கம்மியா இருக்கிறது. நம்ம என்ன பண்றோம்? அல்லாஹ் மட்டும் வணங்கணுங்கிறோம், ரசூல் வழியில போகணுங்கிறோம், தொழுகைங்கிறோம், நோம்புங்கிறோம், அல்லாஹ் விரும்புறபடிதான் நடக்கணுங்கிறோம், நடக்காதவன் கூட அப்படி நடக்கணும்னு ஆசைப்படுறோம். அப்ப அவன் என்ன செய்தான் பார்க்கறான்? இங்கதான் நமக்கு ரொம்ப வேலை. எங்க வேலை இல்ல, அங்க வேலை இல்ல. அவனா கெட்டு போயிட்டு தான் எடுத்து கெடுக்கணும், கெட்டு போயிட்டு இருக்குன்னு தனியா போய் கெடுக்கணுமா? அவனா நரகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறதுனால அவங்கள அப்படி லேசா விட்டுப்புட்டு நம்ம இங்க விளையாட்டை காட்டுவோம். எங்க இவங்களை இஸ்லாத்தை விட்டு வெளியே தேராது. என்ன பண்ணலாம்? இவங்களுக்குள்ள சண்டை மூட்டலாம், குழப்பத்தை உண்டாக்கலாம், பிரிவினை உண்டாக்கலாம், பல கூறுகளாக இவங்களை பிரிக்கலாம். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஹஜ்ஜத்துல் விதாவுல, அதாவது கடைசி பேருரையில, இறுதி பேருரையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? ஷைத்தான் நம்பிக்கை இழந்து விட்டான். என்ன எதில் நம்பிக்கை இழந்து விட்டான்? அவனை நீங்கள் வணங்குவீர்கள் என்பதில் நம்பிக்கை இழந்து விட்டான். அதே நேரத்தில் உங்களை எப்படி அவன் வழிகெடுப்பான் தெரியுமா? வலாக்கின் பித்தஹரீசி பைனக்கும், உங்கள் மத்தியில பிளவுகளை ஏற்படுத்தித்தான் உங்களை கவுத்துவான். கல்ல வணங்க சொல்லி உங்களை முடியாது, மண்ணை உங்களை வணங்கக்கூடிய ஆக்க முடியாது, சூரியன் சந்திரனை நீங்கள் வணங்க மாட்டீர்கள். ஆனா என்ன பண்ணிடுவான்? அதை செய்ய இயலாததுனால எதை செய்ய இயலுமோ அதை செஞ்சு விட்டுறான். அடி சாவு, நீ சாபின்னு தனியா போ, நீ ஹனபி தனியா போ, நீ மாலிக்கு தனியா போ, நீ ராவுத்தர் தனியா போ, நீ லெப்ப அங்கிட்டு பார்க்க போ, தக்னி அங்கிட்டு பார்க்க போ. பாயிண்ட் வழங்குதா? இது ரசூலுல்லாஹ்வுடைய கேரண்டி. அஸ்ஸலாமு அலைக்கும். பரங்கிப்பேட்டை ஹலிமா. ரமலான் பிறையில தான் குழப்பம் ஏற்படுதுன்னா ஹஜ்ஜி பிறையிலையும் ஏன் இவ்வளவு குழப்பம் ஏற்படுது? அங்க அரபா தினத்தன்று தான் இங்க நோம்பு நோக்கணும். அங்க அரபா முடிஞ்சு ஹஜ் பெருநாள் முடிஞ்ச பிறகுதான் இங்க நோம்பு நோக்குறோம். 2.5 மணி நேரம் வித்தியாசத்துல எப்படி 2 நாள் வித்தியாசப்படுது? இஸ்லாம் விஞ்ஞானத்தை ஒத்துக்கிற மார்க்கம். அப்படி இருக்கும்போது ஒரு சயின்டிஸ்ட வச்சு பிறை கண்டுபிடிச்சு எல்லாருமே ஒரே நாள்ல நோம்பு நோக்கலாம், பெருநாளும் கொண்டாடலாம். இத
இதுலயே இவ்வளவு வித்தியாசம். ஜாக்ல உள்ளவங்க வந்து சவுதியில கொண்டாடுற மாதிரி கொண்டாடுறாங்க, நோன்பு பிடிக்கிற மாதிரி நோன்பு பிடிக்கிறாங்க. அந்த அது தௌஹீத் ஜமாத்துல உள்ளவங்க எல்லாம் சுன்னத்துல் ஜமாத்துல உள்ளவங்க எல்லாம் வித்தியாசப்பட்டு அதுக்கப்புறமா நோன்பு பிடிக்கிறாங்க, அது மாதிரி பெருநாள் கொண்டாடுறாங்க. நீங்க வந்து ஊரோட ஒத்து போறீங்களா? பிறை சம்பந்தமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அதாவது விஞ்ஞான அடிப்படையில் ஒரு கணக்கு பண்ணி கணித்து பிறையை அறிவிக்கலாமே, அல்லது சவுதியில அரபா நாள்ல கூடுறாங்க இல்லையா, அதை அடிப்படையாக வைத்து அரபா நோன்பையும் ஹஜ்ஜி பெருநாளையும் தீர்மானிக்கலாமே, ஏன் இப்படி குழப்பம் ஏற்படுது அப்படின்னு கேட்கிறாங்க. குழப்பம் ஏற்படுவதற்கு காரணம் மார்க்கத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி புரிந்து கொள்ளாமல் ஒரு விஷயத்தை அறகுறையாக விளங்கிக் கொண்டு ஆய்வு செய்த காரணத்தினால்தான் இந்த குழப்பங்கள் எல்லாம் ஏற்படுதுங்க.